ஒளிஞ்சுக்கலாம். அப்போடா போயிட்டாங்க. ஹேய், நமக்கு மிஸ்ட்ரி பாக்ஸும் ஸ்ப்ரென்கி XYயும் வந்திருக்கு. இத கரெக்ட்டா நைட் 3 மணிக்கு ஓபன் பண்ணுவோம். நம்ம கிட்ட ரெடி XY பாக்ஸ் இருக்கு. உள்ள ஏதோ உசிரோட இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வீனஸ் XYயும் இருக்கு. அது கேமராவையே திருட பார்த்துச்சு. ஆனா அதை விட பயங்கரமான ஸ்ப்ரென்கி மிஸ்டர் பிளாக் XY இங்க இருக்கு. Мы не можем пошевелиться. மிஸ்டர் பிளாக் அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம கிட்ட ஸ்கை XY இருக்கே. என்ன ஒரு பயங்கரமான சத்தம். இங்க நம்ம கிட்ட சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. இத இப்பவே ஓபன் பண்ணலாம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஓபன் பண்ணலாம். ஏய், யார் லைட் ஆஃப் பண்ணது? பாரு, பாக்ஸ்ல ஏதோ நடக்குது. ஓ, காய்ஸ் பாருங்க, பாக்ஸ் முழுக்க சங்கிலியால கட்டி இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இத நம்மால திறக்க முடியும். அதுக்கு 15,000 லைக்ஸ் வரணும். அப்போதான் இந்த சங்கிலி உடையும். மறக்காம லைக் பண்ணுங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, நாம இப்போ மிஸ்டர் பிளாக் XYல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, என்னது? மிஸ்டர் பிளாக் பாக்ஸ்ல சாதாரண கருப்பு கிளவுஸ் தான் இருக்கு. உள்ள வேற ஒண்ணும் இல்ல. இது எதுக்கு? இது ஏன் சாதாரணமா இருக்கணும்? பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நான் இத போட்டு பார்க்கறேன். இப்படி, அப்புறம் இன்னொன்னு. அழகா இருக்கு. என்ன நடக்குது? எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வர மாதிரி இருக்கு. இப்போ செக் பண்ணலாம். ஓ, பாக்ஸ் காத்துல மிதக்குது. சாதாரண கிளவர்ஸ்னு சொன்னியே, இதுல எவ்வளவு மேஜிக் பவர் இருக்குன்னு பாத்தியா? எனக்கும் அது வேணும். உள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். இரு, கிளவர்ஸ் எதுவும் இல்ல. ஆனா ஏதோ பெருசா இருக்கு. இதை எப்படி வெளியே எடுக்கிறது? இது என்னது? இது ஸ்ப்ரென்கியோட பெரிய பியானோ ஆச்சே. இதுல ஏதாச்சும் வாசிப்போம். சரி, வா போலாம். இங்க எவ்வளவு ஸ்ப்ரென்கி கேரக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. பிங்கியோட சத்தம் எப்படி இருக்குன்னு கேக்கலாம். வாவ், சூப்பர். வாரன் சத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இரு, எனக்கு ரெடியோட சத்தம் எப்படின்னு கேட்கணும். இது செமையா இருந்துச்சு. மிஸ்டர் பிளாக் சத்தம் எப்படின்னு கேட்கலாம். ஆண்ட்ரே, உனக்கு என்ன ஆச்சு? இங்க ஆண்ட்ரே யாரும் இல்ல. நான் தான் மிஸ்டர் பிளாக். நீ என் டாஸ்க முடிக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். நான் வாசிக்கிற மியூசிக்க நீயும் அப்படியே வாசிக்கணும். கரெக்டா பண்ணிட்டா அவனை விட்டுடுறேன். சரி, நான் ட்ரை பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோ. சரி, இப்போ நீ வாசி. ஓகே, இப்படி, அப்புறம் ஐயோ காய்ஸ், கடைசி ஸ்ப்ரென்கி எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? பிங்கினா லைக் பண்ணுங்க, ரெடினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகா, சப்ஸ்கிரைப் தான் அதிகமா வந்திருக்கு. அப்போ இது ரெடி தான். ஆமா. எனக்கு கவலை இல்ல. நான் ஆண்ட்ரேய விட மாட்டேன். என்ன சொல்ற? நீ பிராமிஸ் பண்ணியே. நான் மிஸ்டர் பிளாக். நான் கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டேன். காய்ஸ், என்கிட்ட அந்த மேஜிக் கிளவர்ஸ் இருக்குல்ல, இப்போ அவனுக்கு இருக்கு பாரு. மாட்டிக்கிட்டடா வில்லனே. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் ஆண்ட்ரேய விடவே மாட்டேன். இப்படி பண்ணா
எனக்கு தலை சுத்துது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நல்லதுதான். இப்படி பண்ணா போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. நீயே ஜெயிச்சுட்ட. எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. என்னாச்சு? எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை காப்பாத்திட்டேன்னு மட்டும் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, வா பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். போலாம். இங்க வேற ஏதோ இருக்கு. இரு. காய்ஸ் பாருங்க, இது மிஸ்டர் பிளாக்கோட தொப்பி. நான் போட்டு பார்க்கட்டுமா? போட்டுக்கோ. அழகா இருக்கா? வாவ்! ஓய், உள்ள ஏதோ நகர்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஐயோ, ஏதோ தொடுது. இரு, நான் ஹெல்ப் பண்றேன். சிலந்தி திரும்பவும் தொப்பிக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிச்சு. இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ ஓகேவா? ஆமா, ஓகே தானே நினைக்கிறேன். காய்ஸ், தொப்பிக்குள்ள இவ்ளோ பெரிய உசுரோட இருக்கிற சிலந்தி இருக்குன்னு யார் எதிர்பார்த்தா? நல்ல வேளை அதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். சரி, பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, இங்க ஒரு லெட்டர் இருக்கு. இதுல என்ன எழுதி இருக்கு? கண்டிப்பா சீக்ரெட் பாக்ஸ ஓபன் பண்ணுங்க, அது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓ சூப்பர்! மிஸ்டர் பிளாக் கூட சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ண சொல்றாரு. உள்ள கண்டிப்பா ஏதோ செமையான பொருள் இருக்கும். நான் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். அவன் தான் கெட்டவனாச்சே. அவன் போய் சொல்லி என்ன ஆக போகுது? சரி, இன்னும் எவ்வளவு லைக்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஒருவேளை இப்போவே அதை ஓபன் பண்ண முடியலாம். ச்சே, இப்போதைக்கு இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க இன்னும் லைக் பண்ணல. ஆனா இப்போவே இந்த சிவப்பு சங்கிலிய உடைக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இப்போவே பண்ணிடுங்க. பாருங்க காய்ஸ், இது நிஜமாவே வேலை செய்யுது. இன்னும் 10,000 லைக்ஸ் வந்தா இந்த பாக்ஸ ஓபன் பண்ணிடலாம். சரி, நாம அடுத்து ஓபன் பண்ண போற பாக்ஸ் ரெடியா ஓபன் பண்ணலாம். ஓகே. இந்த பாக்ஸ்ல நிறைய பொருள் இருக்கு. இத வெளிய எடுக்கலாம். எவ்வளவு வெயிட்டா இருக்கு! ஓ காய்ஸ் பாருங்க, இங்க ஒரு பாட்டில்ல தாடை இருக்கு. ஓஹோ, இது ரெடியோட தாடையா இருந்தா? ஐயோ, சீக்கிரமா அவனை காப்பாத்தணும். சரி, இந்த தாடை பாட்டில விட்டு தானாவே குதிச்சிடுச்சு. இது ஆபத்து இல்லையே. ஆண்ட்ரே, காப்பாத்து, இது என் விரல கடிக்க பாக்குது. என்னையும் கடிச்சிடுச்சு. ஐயோ, அது எங்கேயோ ஓடிடுச்சு. அது திரும்ப வராதுன்னு நினைக்கிறேன். சரி, பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இங்க ஓஹோ, இது என்ன? இது ரெடியோட நாத்தம் அடிக்கிற பாம். பார்த்து, அதை ஆக்டிவேட் பண்ணிடாத. பாரு, அது திரும்ப வருது. சீக்கிரம் அந்த பாம்பை கொடு. அந்த தாடைக்கு கடிக்கணும்னா இத கடிச்சு பார்க்கட்டும். ஆக்டிவேட் பண்ணிட்டேன். சீக்கிரம் அதை தூக்கி போடு. சீ, எவ்வளவு நாத்தம். யாரோ கேஸ் விட்ட மாதிரி இருக்கு. காய்ஸ், இந்த தாடை என் காதை கடிச்சிடுச்சு. இன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஐயோ, என்ன பண்றது? இந்த பாக்ஸ்ல காப்பாத்த ஏதாச்சும் இருக்கா? ஆமா, இரு இரு. ஓ, இது என்ன? இது ரெடியோட கை. ட்ரை பண்ணி பாப்போம். எனக்கு தெரியும், இது பிடிக்கிற கை. ஆண்ட்ரேய காப்பாத்த இது யூஸ் ஆகும். ஆண்ட்ரே, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீக்கிரம் இதை எடு. சீக்கிரம் பாட்டில குடு, என்னால ரொம்ப நேரம் தாங்க முடியாது. சீக்கிரம் இதை இதுக்குள்ள போடு. அப்பாடா. ஷீ, இந்த பாட்டில இனிமே ஓபன் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஆண்ட்ரே பாரு, இங்க வேற ஏதோ இருக்கு. இது என்ன? இது என்னன்னு எனக்கு தெரியும். இது மெட்ரோனோ. மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ரிதம் கரெக்டா வர இது ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இது எப்படி வேலை செய்யும்?
என்னால நகர முடியல. இந்த மெட்ரோனோம் தான் நம்மள இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணணும். ஆனா என்னால நகர முடியலையே. என்னாலையும் தான். என்ன பாரு, அந்த தாட பாட்டில உடைக்க பாக்குது. ஐயோ, உடைச்சிடுச்சு. காய்ஸ், இந்த மெட்ரோனோமை நாம நிறுத்தலனா இந்த தாடை நம்மள சாப்பிட்டுடும். ஓய்ஹோ, எனக்கு ஒரு க்ளூ தெரியுது. பாருங்க, அங்க சப்ஸ்கிரைபர்னு எழுதி இருக்கு. எனக்கு புரிஞ்சிடுச்சு. காய்ஸ், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க தப்பிக்க முடியும். ப்ளீஸ் இப்போவே பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு வலிக்குது. காய்ஸ், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னால தாங்க முடியல. ஓ காய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சூப்பர். ஆமா காய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அந்த தாடை எங்க? அதோ நம்மள நோக்கி ஓடி வருது. அந்த பாக்ஸ் குடு. இங்க வாடா. புடிச்சிட்ட. காய்ஸ், கவலைப்படாதீங்க. பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. ஆண்ட்ரே, நான் முதல்ல கவனிக்கல. ஆனா இங்க ஒரு குறிப்பு இருக்கு. நம்மள ஏமாத்திட்டாங்க என எழுதி இருக்கு. அப்புறம் சீக்ரெட் ஸ்ப்ரெங்கியோட படமும் இருக்கு. சரி பாப்போம். ஒருவேளை லைக்ஸ் வந்திருந்தா நம்மளால இந்த பாக்ஸ ஓபன் பண்ண முடியும். சரி பாப்போம். வாவ், பாரு நம்ம காய்ஸ் எவ்வளவு சூப்பரா லைக்ஸ் போடுறாங்கன்னு. இன்னும் 5001 லைக் தான் பாக்கி. ஓஹோ காய்ஸ், நீங்க இன்னொரு செயினையும் உடைச்சிட்டீங்க. ஆனா இன்னும் ஒரு பச்சை கலர் செயின் இருக்கு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. லைக் போடுங்க, உங்களால முடியும். சரி, அதுக்குள்ள நம்ம அடுத்த பாக்ஸ செலக்ட் பண்ணலாம். இது ஸ்கை எக்ஸியா இருக்கட்டும். ஓஹோ, பாரு, இது என்ன? வாவ், இங்க ஒரு துப்பாக்கி இருக்கு. ஸ்கை பிளாஸ்டர்னு எழுதி இருக்கு. அப்புறம் இங்க ஐஸ், லோ டெம்பரேச்சர் சிம்பல் எல்லாம் வரைஞ்சிருக்கு. சூப்பர்ல. கண்டிப்பா இந்த பிளாஸ்டர் பொருட்களை உறைய வைக்கும்னு நினைக்கிறேன். இதை எங்கேயாவது டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஆனா ஏன் மேல வேணாம். சரி. அடேங்கப்பா காய்ஸ், இந்த துப்பாக்கியை நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும். ஒருவேளை ஸ்டூடியோக்கு ஏதாவது மான்ஸ்டர்ஸ் வந்தா நம்மள நாமளே காப்பாத்திக்கலாம். செமையா இருக்குல்ல? சரி, பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இரு, இது உனக்கு தெரியுதா? இங்க ஏதோ மின்னுது. சரி, இது கொஞ்சம் ஈரமா இருக்கு. காய்ஸ், தொட்டு பார்க்க ரொம்ப வித்தியாசமா லேசா இருக்கு. அப்புறம் சாஃப்டா காத்து மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும், இது ஸ்கையோட மேகம். ஆமா, இது நிஜமான மேகம் தான். மேகம் பறக்குது. அப்புறம் பெருசாகுது. என்ன பாரு, மேகம் கருப்பாக ஆரம்பிக்குது. கண்டிப்பா மழை வரப்போகுது. நம்மள மறைக்க பாக்ஸ்ல ஏதாவது இருக்கான்னு சீக்கிரம் பாப்போம். ஆனா எனக்கு ஏத்த மாதிரி எதுவும் தெரியலையே. ஏதோ கேப்சியூல் மாதிரி இருக்கு. இதுல ஸ்கையோட குடைன்னு எழுதி இருக்கு. இதுதான் நமக்கு வேணும். சீக்கிரம் ஓபன் பண்ணு. ஐயோ, மழை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சுக்கோ. அவ்வளவுதான், மேகம் பறந்து போகுது. காய்ஸ், இடி மின்னல் அப்போ குடைக்குள்ள ஒளியிறது ரொம்ப தப்பான ஐடியா. இந்த மாதிரி ஆகலாம். என்ன ஆச்சு? என்ன கண்ணு? காய்ஸ், பாக்ஸ்ல நிஜமான கண்கள் இருக்கு. இருங்க, இப்போ காட்டுறேன். காய்ஸ் பாருங்க, இது என்ன ஸ்ப்ரென்கியோட கண்ணா? ஆனா நல்லா வாசனையா இருக்கு. கேளு. இது ஜெல்லி மிட்டாய். சூப்பர், சாப்பிட்டு பாப்போம். சரி. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. என்ன அதுக்குள்ள சாப்பிட்டியா? ஆமா. உனக்கு உன்னோடது வேணாமா? சரி, எடுத்துக்கோ. ஓகே, இப்போதைக்கு பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். காய்ஸ் பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது ஸ்கையோட காதுகள். நான் இத போட்டு பாக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது உனக்கு கேட்டுச்சா? என்ன என்ன என்ன?
காய்ஸ் நீங்களும் கேளுங்க. எக்காரணத்தை கொண்டு சீக்ரெட் மிஸ்டரி பாக்ஸ ஓபன் பண்ணாதீங்க. எந்த காரணத்துக்காகவும் சீக்ரெட் மிஸ்டரி பாக்ஸ் ஓபன் பண்ண கூடாதுன்னு ஸ்கை நம்மள வார்ன் பண்றான். அது ஆபத்தா இருக்கலாம். ஆனா நம்ம ஓபன் பண்ணாம இருக்க முடியாது. நம்ம வியூவர்ஸ்க்கு பிராமிஸ் பண்ணிருக்கோம். அவங்க எல்லா லைக்ஸையும் போட்டா கண்டிப்பா உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம்னு. சரி, இன்னும் எவ்வளவு லைக்ஸ் பாக்கி இருக்குன்னு பாப்போம். காய்ஸ் நீங்களே பாருங்க, இந்த மிஸ்டரி பாக்ஸ ஓபன் பண்ண இன்னும் 1000 லைக்ஸ் தான் பாக்கி. சரி, அவங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடு, இப்படியே இருக்கட்டும். என்ன பரவாயில்ல, கம் ஆன் காய்ஸ், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, லைக் போடுங்க. உள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை ஓபன் பண்ணுவோம். அதுக்குள்ள வீனஸ் எக்ஸி மிஸ்டரி பாக்ஸ ஓபன் பண்ணலாம். வாவ், இங்க செம்ம கூலான ஸ்டைலான கண்ணாடி இருக்கு. போட்டு பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, அங்க என்னமோ இருக்கு. என்ன ஆச்சு? அப்படி என்னத்த பார்த்த? இது எப்படி முடியும்? காய்ஸ் நீங்களே சீக்கிரம் பாருங்க. காய்ஸ் இந்த கண்ணாடி ஸ்ப்ரன்கி எக்ஸியோட பேகளை காட்டுது. நீங்களே பாருங்க, நம்மள சுத்தி எக்கச்சக்கமா இருக்கு. இந்த கண்ணாடியை எங்கேயாவது தூரமா வச்சிடுறேன். ஓ, அடுத்த பொருள் கொஞ்சம் நல்லதா இருக்கும்னு நம்புறேன். வாவ், இது வீனஸோட பபுள் கம். நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். நீ முதல்ல. காய்ஸ் பாருங்க, இது தர்பூசணி ஷேப்ல இருக்கிற பபுள் கம். என்ன எல்லா பபுள் கம்மையும் அதுக்குள்ள சாப்பிட்டியா? ஆமா, செம்ம டேஸ்ட். காய்ஸ் பாருங்க, சாதாரண பபுள் கம்ல இருந்து தர்பூசணி பால் வந்திருக்கு. நான் பார்க்க நிஜமான பாஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி பால்ஸ் கூட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ச்சே, உன்னை போட்டோ எடுக்க முடியாம போச்சு. நம்ம கிட்ட தான் கேமரா இருந்துச்சு. ஆனா இதுல வீனஸோட நல்ல வெர்ஷன் இருக்கிறத பாத்தியா? எக்ஸி இல்ல. அப்போ இது அவளோட கேமராவா தான் இருக்கும். இரு, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். சரி எடு. என்ன இது வேலை செய்யல? ஒருவேளை மெமரி ஃபுல் ஆயிடுச்சோ? என்ன? ஓ, என்ன அதுக்குள்ள போட்டோ எடுத்துட்டியா? எனக்கு தெரியல, நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க ஏதோ பிரிண்ட் ஆகுது. ஒருவேளை வீனஸ் எடுத்த கடைசி போட்டோ பிரிண்ட் ஆகுதோ? இப்போ ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா தெரிய போகுது. சீக்ரெட் பாக்ஸ் ஓபன் பண்ணாதீங்களா? அவ்வளவுதான், இப்போ கண்டிப்பா ஓபன் பண்ண கூடாது. சீக்ரெட் மிஸ்டரி பாக்ஸ் ஓபன் பண்ண வீனஸ் பயப்படுறான்னு நினைக்கிறேன். எனக்கும் பயமா தான் இருக்கு. இங்க வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ, ஆரம்பத்துல கேமராவை திருட பார்த்த அதே கொடிகள் தான் நினைக்கிறேன். இது ஆபத்தானதா இருக்குமோ? இத வச்சு நம்ம என்ன பண்றது? ஓ, நம்ம கிட்ட தான் எல்லாத்தையும் உறைய வைக்கிற துப்பாக்கி இருக்கே. ஆமா, என்கிட்ட ஹெல் பிளாஸ்டர் இருக்கு. அது எல்லாத்தையும் உறைய வச்சிடும். இத உறைய வைப்போம். கஷ்டகாலம் பாக்ஸ்ல ஒண்ணுமே மிஞ்சல. பரவாயில்ல விடு, எப்படியும் அதுல வேற எதுவும் இல்ல. சரி பாப்போம், ஒருவேளை சீக்ரெட் மிஸ்டரி பாக்ஸுக்கு லைக்ஸ் வந்திருக்கானு பாப்போம். ஓஹோ, காய்ஸ் பாருங்க, இன்னும் ஒரே ஒரு லைக் தான் பாக்கி. ஒருவேளை யாராவது லைக் போட மறந்துட்டாங்களோ? உதாரணத்துக்கு நீ. நானா? நான் கண்டிப்பா போட்டுட்டேன். ஒருவேளை காய்ஸ் நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல, ஒருவேளை நானா இருக்குமோ? எப்பவும் கரெக்ட் டைம்க்கு லைக் போடணும். நான் மறந்துட்டேன், சாரி. இது வெண்டா எக்ஸி. அவதான் அந்த துரோகின்னு நினைக்கிறேன். ஆனா இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. அவள மிஸ்டர் பிளாக் தானே கண்ட்ரோல் பண்ணா. அப்போ நம்ம சீக்கிரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். பாப்போம், ஒருவேளை அவளை காப்பாத்த பாக்ஸ்ல ஏதாவது இருக்கா? பாரு, இங்க ஒரு சின்ன ஸ்ப்ரென்கி பொம்மை இருக்கு. இது பிங்கி எக்ஸி. இப்போதைக்கு அத டேபிள் மேல வை. ஓ, பாரு, இங்க வேற ஏதோ இருக்கு. இது ஸ்ப்ரென்கியோட மருந்து. ஓ, இத பார்த்தா எக்ஸி வெர்ஷன்ல இருந்து ஸ்ப்ரென்கிய மறுபடியும் சாதாரண நல்லவங்களா மாத்த முடியும்னு தோணுது. அப்போ இந்த பொம்மையை குணப்படுத்த ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. ஓ ஓ, வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா காய்ஸ், மருந்து வேலை செஞ்சிடுச்சு. இது என்ன?
என்னோட பாக்ஸ ஓபன் பண்ணி தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்றது? அவ நம்மள அழிச்சிடுவாளே. இந்த மருந்தை யூஸ் பண்ணி பாப்போம். ஒருவேளை அவளை குணப்படுத்த முடியுமோ? ஒருவேளை முடியலனா நான் ட்ரை பண்றேன். நான் எங்க இருக்கேன்? என்ன நடக்குது? நான் எதுவும் தப்பு பண்ணலையே. இல்ல அதுக்குள்ள நாங்க தடுத்துட்டோம். எல்லாம் நார்மல் தான், கவலைப்படாத. சரி, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மிஸ்டர் பிளாக் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணா. என்னால எதுவும் பண்ண முடியல. என்ன குணப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஹெல்ப் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி காய்ஸ், நீங்க இந்த வீடியோவை இல்லனா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, நாங்க கிளம்புறோம். எல்லாருக்கும் போய்